ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்றைக்கி பப்புவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே நிறைய பேர் வந்து டிஎம்மில் பப்புக்கு பாட்டி ட்ரெயின் பண்ணியாச்சா, எப்படி பண்ணீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த மார்னிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. பப்பு இப்போல்லாம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறானா இல்லை இன்னும் லேட்டாக தான் எழுந்திருக்கிறானா அப்படின்னு 2-3 பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. பப்பு இப்போலாம் வந்து மிக்ஸ்டாக எழுந்திருக்கிறான் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒரு சில நாள்லாம் வந்து 7 மணி 7:30 மணிக்கெலாம் வந்து எழுந்திரிக்கிறான். ஒரு சில நாள்லாம் வந்து 10:30 11க்குலாம் வந்து எழுந்திருக்கிறான். இன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். இன்றைக்கி வந்து ஒரு 10 o'clock மேலே தான் எழுந்திரிச்சான். அவன் லேட்டாக எழுந்திருக்கிற இந்த ஹேபிட் வந்து ஆக்சுவலாக அவன் மேலே எந்த தப்புமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட இந்த மைல் ஸ்டோனில் வந்து அவன் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறான், அந்த டைமிங்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் நைட்டு தூங்குறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் அவன் வந்து மார்னிங் லேட்டாக எழுந்திருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நைட்டு தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் டைமிங்கே வந்து 11க்கு மேலே ஆக்கிடுறான். ஸோ 12 o'clock தான் அவன் வந்து தூங்குறதே. அவ்வளோ லேட்டாக தூங்கினா ஆப்வியஸ்லி மார்னிங்கில் தான் நிறைய டைம் தூங்குவான். இது நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக தூங்க வைக்க ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி ஒரு 10 o'clockக்குள்ளெல்லாம் தூங்க வச்சுருவேன். ஆனால் ஒரு சில நாள்லாம் வந்து என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக வந்து அடம் பண்ணி அதுக்கப்புறம் 12 o'clock ஆக்கிடுறான் தூங்குறதுக்கே. ஹாய். அம்மா எப்படி சொல்லுவேன் கேமரா கிட்ட? அம்மா எப்படி சொல்லுவேன்? ஹாய். அப்புறம் என்ன சொல்லுவேன் அம்மா? ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்படி சொல்ல வேணாம்மா. கேமரா பார்த்தாலே போய் முன்னாடி நின்றுட்டு அபியும் அவளும் அபியும் அவளும் அப்படின்னு அதே திரும்ப திரும்ப சொல்றது. இப்போ சொல்லு. மார்னிங் எழுந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிவி தான் ஆன் பண்ண சொல்லுவான். இது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் தான். பட் ஸ்டில் நானும் என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்போ தான் ஒரு 10 minutes வந்து உட்காருவேன் டிவி பார்க்கலாம் அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமுக்கே அவனும் எழுந்திருக்கிறனால 2 பேரும் சேர்ந்தே வந்து டிவி பார்க்குறது. ஆனால் கொஞ்சம் நேரம் மட்டும்தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் தான் டிவி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிவிலாம் கொடுக்கறது இல்லை. ஃபைனலி பப்பு இஸ் நவ் பாட்டி ட்ரெயின்ட். ஸோ இதை பற்றி நிறைய டிஎம்ஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. அக்கா பப்புக்கு வந்து பாட்டி ட்ரெயின் பண்ணியாச்சா, எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிங்க, இல்லை என்ன பண்ணிங்க, என்ன பண்ணால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால இந்த வீடியோவில் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து பப்பு ஃபுல்லி பாட்டி ட்ரெயின்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பப்பு வந்து இப்போ வரைக்கும் நைட் டைமில் வந்து டைப்பர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். மார்னிங்கில் டே டைம்லலாம் வந்து கற்றுக்கிட்டான் சொல்கிறதுக்கு. ஸோ பார்ஷலி பாட்டி ட்ரெயின்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்புக்கு வந்து எந்த ஏஜில் நாங்கள் பாட்டி ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2 வயசுக்கு அப்புறம் செகண்ட் பர்த்டே வரைக்குமே அவன் வந்து ஃபுல் டைம் டைப்பரில் தான் இருந்தான். மார்னிங்கில் டே டைம்லேயும் டைப்பர்லேயே தான் இருப்பான், நைட்டு தூங்கும் போதும் டைப்பர்லேயே தான் இருப்பான். அதுக்கப்புறம் செகண்ட் பர்த்டேக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டைப்பர் டைமெல்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பித்தோம். பட் என்ன கேட்டால் கரெக்டான டைம் எது பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வயசுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்பு வந்து 2 வருஷமாக ஃபுல் டைம் டைப்பர்லேயே இருந்த குழந்தைய சடனாக போயிட்டு நீ டைப்பர் இல்லாமல் தான்
டாய்லெட்டுக்கு தான் போகணும் அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன் பப்புக்கே. ஸோ அதனால ஒரு 1.5 வயசு இல்லை 1 வயசுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணவங்களெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ 2 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா இந்த 2 வயசுலாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ சொல்ல கற்றுக்குவாங்க, இது வேணாம் இது வேணாம் அப்படின்லாம் சொல்ல கற்றுக்குவாங்க, அடம் பண்ண கற்றுக்குவாங்க. அப்போ சடனாக போய் நம்ம ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் புதுசாக அப்படின்னா இது வேணாம் அப்படின்னு பயங்கரமாக வந்து அடம் பண்ணுவாங்க. பப்பு கூட அப்படி தான் பண்ணான். அதனால ஒரு 2 வயசுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வயசுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க வந்து அதுக்கு கற்றுப்பாங்க. நான் பண்ண மாதிரி 2 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் வந்து எத்தனை நாள் ஆகும் ஃபுல்லாக வந்து பாட்டி ட்ரெயின் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எத்தனை நாள்லாம் ஆகாது, மாதக்கணக்காக ஆகும். ஸோ பப்புக்கு வந்து 2 வயசு முடிகிறப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு பப்பு வந்து பாட்டி ட்ரெயின் ஆகிறதுக்கு. அதுக்கு நடுவில் ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து அவங்க கற்றுப்பாங்க, இதில் தான் டாய்லெட் போகணும், இந்த பாட்டி ட்ரெயினர் சீட்டில் தான் போகணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டில் தான் போகணும் அப்படின்னு வந்து கற்றுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது, அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸே ஆகிடும். ஸோ பப்புக்கு நாங்கள் 2 வயசு முடிகிறப்போ ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அவனுக்கு 2 வயசு முடிஞ்சு 6 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து அவன் ரூமுக்கு அந்த சீட்டு வரைக்கும் போய் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கெலாம் தெரியுது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அது மாதிரி சொல்ல தெரியாது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து சொல்கிறதுக்கே தெரியாது, செகண்ட் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அண்ட் அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டேஜில் தான் வந்து இது எல்லாமே கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நைட்டில் வந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து கற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் பப்பு வரல. இப்போ வரைக்கும் அவனாவே வந்து போய் அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போய் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர மாதிரி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ போயிருக்கான், அந்த லெவல் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் தான் இப்போ கற்றுட்ருக்கான். அதனால கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பாட்டி ட்ரெயின் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மந்த்ஸ் கணக்கில் ஆகும், எத்தனை நாள்லாம் கிடையாது. ஒரு 5 மாதம் 6 மாதம் அது ஒரு குழந்தைய பொறுத்து அவங்க எவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் ஆகுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுப்பாங்க. பட் மினிமம் டு மேக்ஸிமம் அப்படின்னா 2 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து டைப்பர் ஃப்ரீ டைம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து டைப்பர் ஃப்ரீயாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து வந்துச்சு. அது ஆக்சுவலாக பர்டிகுலராக ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது, கண்ட்ரோல் பண்ண தெரியாது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமா. ஸோ அந்த 6 மந்த்ஸுமே வந்து எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது, யூரின் போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஜேர்னியே வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு 6 மந்த்ஸில் வந்து அவங்க பர்ஃபெக்டாக வந்து ட்ரெயின் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ டைப்பர் ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, டே டைமில் வந்து அவன் மார்னிங் எழுந்தோன்னே நைட் போட்ட டைப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடுவோமா. அதுக்கப்புறம் அவன் குளிக்க போகிற வரைக்கும் நான் வந்து டைப்பர் ஃப்ரீயாக தான் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் அவன் எழுந்திருக்கிற டைம்லேருந்து ஒரு 3 to 4 hours வந்து டைப்பர் ஃப்ரீயாக வந்து இருப்பான். அதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்படி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டைப்பர் ஃப்ரீ டைமை வந்து எக்ஸஸ் பண்ணிகிட்டே போகணும், எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணிகிட்டே போகணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து குளிக்க போகிற வரைக்கும் டைப்பர் ஃப்ரீ டைம், அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு ஒரு 1 or 2 hours வந்து டைப்பர் போடாமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா ஈவினிங் வரைக்கும் டைப்பர் போடாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு 1 monthக்கு ஒரு வாட்டி இல்லை 10 days 20 daysக்கு ஒரு வாட்டி அந்த டைமை வந்து எக்ஸஸ் பண்ணிகிட்டே போகணும். பட் சடனாக வந்து எடுத்த உடனே டைப்பர் வந்து ஃபுல்லாக வேணாம், இன்னைக்கு டே ஃபுல்லாக வேணாம் அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பப்புலாம் வந்து டைப்பர் போட்டால் தான் நான் ரெஸ்ட் ரூம் போவேன்னு அழுவானே தவிர அழுதுட்டு அப்படியே வெயிட் பண்ணுவான். ரெஸ்ட் ரூமும் போக மாட்டான், நான் போகவும் மாட்டேன், பட் எனக்கு டைப்பர் நீ போடணும், போட்டால் தான் நான் வந்து ரெஸ்ட் ரூமே போவேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அந்த டைப்பரை வந்து இல்லாமலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஸ்டாப் பண்ணணும். அவங்க வந்து போய் அந்த டாய்லெட் சீட்டில் உட்காந்து போகிறதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். ஆனால் அவங்க அந்த டைப்பரில் போகாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும்ல ஃபஸ்ட்டு. அதுவே வந்து பப்புக்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவன் அந்த டாய்லெட் சீட்டில் உட்காரதுலாம் ரொம்ப நாள், ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவன் அந்த டைப்பர் போட்டால் தான் நான் ரெஸ்ட் ரூம் போவேன் அப்படின்னு வந்து பயங்கரமாக அடம் பண்ணிட்டு இருந்தான். இது எல்லா குழந்தையும் பண்ணுவாங்களா இல்லை இவன் மட்டும்தான் பண்ணானா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் டைப்பர் வந்து நீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு போட்டு விடணும், போட்டு விட்டால் தான் நான் வந்து ரெஸ்ட் ரூமே போவேன் அப்படின்ட்டு அழுவான் பயங்கரமாக. ஆனால் ரெஸ்ட் ரூமும் போக மாட்டான்.
கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழுவான். ஆனால் டைப்பர் போட்ட உடனே வந்து போயிடுவான். ஸோ அப்போல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த டைம்லலாம் காலையிலேருந்து வந்து டைப்பர் ஃப்ரீ டைமாக வந்து டைப்பரே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு ஆனால் ரெஸ்ட் ரூம் எப்போ வருதோ அந்த டைமில் அடம் பண்ணி அப்போ போய் ஒரு டைப்பர் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு போட்டு விட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த டைப்பரை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நாள் போச்சு. ஸோ பாட்டி ட்ரைனிங் வந்து ஒரு சாதாரண ஜேர்னியே கிடையாது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ரொம்ப டைமு பேஷன்ஸ் எல்லாமே வந்து வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து அவங்க பாட்டி ட்ரெயினே பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். பப்புக்கு வந்து எந்த ஏஜில் பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறமா எத்தனை மாதம் ஆகும் அதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க பாட்டி ட்ரெயின் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு, டஃப்பாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா, ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் அப்படின்னா, இந்த பாட்டி ட்ரெயினர் சீட் வந்து கண்டிப்பாக வாங்கணுமா, இல்லை வாங்க தேவையில்லையா, இல்லை வாங்கினா என்ன பிராண்ட் வாங்கணும், எந்த மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா டயப்பர் சஜஷன் பற்றி நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வந்து வீடியோவில் போக போக சொல்கிறேன். இப்போ வந்து லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் பிசிபெலேபாத். பட் ஆனால் இது கர்நாடகாவில் இப்போல்லாம் நிறைய பேர் செய்கிறத விட இங்கே நம்ம ஊரில் தான் நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. பட் நான் வந்து எப்படி பிசிபெலேபாத் எங்கள் வீட்டில் செய்வேன் அப்படின்றத வந்து இப்போ காட்டுறேன். ஸோ வாங்க சமைச்சிட்டே பேசலாமா? இது வந்து ஆக்சுவலாக நிறைய வெரைட்டியில் வந்து பண்ணுவாங்க. அது யூடியூப்லலாம் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் எப்படி பண்ணுவேன்னா, ரொம்ப சிம்பிளாக 1 pot ரைஸ் மாதிரி ஒரே ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து வேலையை முடிச்சிருவேன். நான் எப்போல்லாம் இந்த ரெசிபி பண்ணுவேன்னா, எனக்கு வந்து ரொம்ப லேசியாக இருக்குது சமைக்கிறதுக்கு, இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆனாலும் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறப்பெல்லாம் இது வந்து செஞ்சுருவேன். அதுவும் இல்லாமல் பப்புக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணப்போவே இந்த பருப்பு சாதத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுதான் கொடுத்தேன். ஏன்னா இது வந்து சாஃப்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸும் வந்து நிறையா இருக்கும். அதனால இதுதான் பப்புக்கு கொடுத்தேன். ஆனால் மசாலாலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டு சால்ட்லாம் இல்லாமல் அது மாதிரி கொடுத்தேன். நீங்களும் வந்து கிட்ஸ் ரெசிபி தேடிட்டுருக்கீங்க ஹெல்த்தியாக அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மசாலாவும் சால்ட்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கேரட், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி இது மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆனால் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பீன்ஸும் கேப்சிகமும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பீன்ஸ் பிடிக்காது. அண்ட் தென் பிசிபெலேபாத்தில் கேப்சிகமோட ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால இது ரெண்டுமே வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபைனாக வந்து கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பிசிபெலேபாத் வேகும் போது அது கூடவே வந்து அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதிலே கடுகு ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கடுகு போட்டு தாளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பாப் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ணுறேன். இது லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணும் என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தனித்தனியாக வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக வந்து சாட்டே பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே டைமில் போட்டுட்டு இது கூட சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பிசிபெலேபாத் பவுடர் வந்து நமக்கு ஷாப்லலாம் கிடைக்கும். அந்த பவுடரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் இது பப்புக்கு கொடுக்கும்போது இது எல்லா ஸ்டெப்புமே இதே தான். பட் அந்த சில்லி மட்டும் போட மாட்டேன், அதுக்கப்புறமா சால்ட் போட மாட்டேன். அந்த பிசிபெலேபாத் பவுடரில் வந்து கொஞ்சமாக சும்மா ஒரு 2 பிஞ்ச் மட்டும் போடுவேன், அவ்வளோதான். பட் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து சூப்பரான ஒரு பேபி ஃபுட். அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ளேவர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல இந்த பிளெயின் ஃபுட்லேருந்து, அப்போ வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா பப்புக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே பப்புக்கு பிடிக்கும். நமக்கும் வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டரோட மெஷர்மெண்ட் வந்து தாலும் ரைஸும் சேர்த்து 1 கப் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதே கப்பில் 5 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா பிசிபெலேபாத் வந்து இதாக இருக்காது, ட்ரையாக இருக்காது, ஒரு மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதனால தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் புளி டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைனா கரைச்சிட்டு தண்ணி மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரைஸ் அண்ட் தால் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே கப்பில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தால் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இல்லை ரைஸ் 1/2 கப் போட்டுட்டு அதே 1/2 கப் வந்து நீங்கள் தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தால் நிறையா இருந்தால் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தாலோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக கம்மியாக போட்டிருக்கேன், பட் ஸ்டில் 1/2க்கு 1/2 அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 4-5 விசில் வந்தால் பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணது தான் ஹைலைட்டே. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ஸ்டெப்பை. ஸோ பிசிபெலேபாத் வந்து இப்படி தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து எதுக்காக பிசிபெலேபாத் அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னா, பிசினா கன்னடாவில் வந்து சூடு அப்படின்னு அர்த்தம். ஸோ சூடாக வந்து சாப்பிட்டா தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சூடு சூடாக வந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கிட்ஸ் ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கொடுக்கலாம். பர்டிகுலர்லி இப்போ வந்து அதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பப்புக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். 1 வயசுலேருந்தே கண்டிப்பாக எல்லா கிட்ஸுக்குமே வந்து பிடிக்கும். ஆனால் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆயில், காரம் இது 3மே வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நான் போய் இப்போ சூடு சூடாக வந்து பிசிபெலேபாத் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து கிட்ஸ் ரெசிபிலாம் ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லா விளாக்ஸ்லேயுமே ஏதாச்சும் ஒரு ரெசிபி வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் இந்த சாலிட் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னென்ன ஃபுட் கொடுத்தீங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நான் இப்போ வந்து பப்புக்காக செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. நான் மேபி வீடியோக்காக என்றைக்காவது ஒரு நாளில் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபியாக காட்ட ட்ரை பண்ணுறேன். நான் வந்து பப்புக்காகலாம் ஸ்பெஷலாக எதுவும் குக் பண்ணுறதில்ல. நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதே தான் வந்து பப்புக்கும் கொடுப்பேன். இப்போன்னு இல்லை, இந்த 1 வயசுலேருந்தே வீட்டில் என்னென்ன சமைக்கிறோமோ, என்ன சாப்பிட்றோமோ அதே தான் பப்புக்கும். பட் ஸ்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக, உப்பு கம்மியாக, இல்லை ஆயில் கம்மியாக அந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுத்துட்றது. 1 வயசுலேருந்தே. அதுக்கு முன்னாடி மட்டும்தான், இந்த சாலிட் ஸ்டார்ட் பண்ண டைமில் மட்டும்தான் அவனுக்குன்னு தனியாக சமைச்சது அதெல்லாம். இப்போலாம் ரொம்ப ரேராக தான் வந்து அவனுக்கு ஏதாச்சும் பிடிச்சது சமைச்சு தரது, அவனுக்குன்னு தனியாக சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணுவேன். ஸ்டில் இப்போ வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, இது மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து நான் அடிக்கடி ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விலாக்ஸ்லேயுமே வந்து நடுவில் ஒரு ரெசிபியும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து அதை கவனிக்கலையா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் கிட்ஸுக்கு அப்படின்னு ஸ்பெஷலாக நான் வந்து மென்ஷன் பண்ணல. இன்னுமே வந்து மென்ஷன் பண்ணுறேன், கிட்ஸுக்கு வந்து இது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்லாம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் டிவிலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டிவிலாம் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். சாப்பிட்டு முடிச்ச கையோடு ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அவன் வந்து தனியாக உட்காந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அந்த சாப்பிட்ற டைமில் மட்டும் டிவி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டிவி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அவன் பாட்டுக்கு டாய்ஸ் கூட விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, அது இதுன்னு அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான்.
நிறைய பேர் வந்து பாட்டி ட்ரைனிங் சீட் வந்து வாங்கணுமா இல்லை வாங்க தேவையில்லையா, டைரெக்டாக வந்து டாய்லெட்லேயே வந்து ட்ரெயின் பண்ணலாமா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டால் பாட்டி ட்ரைனிங் சீட் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் வாங்கணும்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் கூட வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. டைரெக்டாக வந்து அவனை டாய்லெட்லேயே வந்து ட்ரெயின் பண்ணிடலாம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் அப்படி நீங்கள் வந்து டைரெக்டாக நம்மளோட டாய்லெட்லேயே போய் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். அது வந்து குழந்தைக்கும் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல பாடி ட்ரைனிங் சீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பப்புக்கு பாடி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போவே இந்த சீட்லாம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடியே நான் வந்து வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன். அதில் வந்து பப்பு உட்கார்ந்தானா உட்கார்றதுக்கே அடம் பண்ணுவாங்க, நிறைய வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவன் உட்கார்றதுக்கே பயங்கரமாக அடம் பண்ணான். அதுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, எடுத்தோடனே அவங்க வந்து அதில் வந்து நீங்கள் டாய்லெட் போகணும், நீ அதில் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்லாம் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது ஜஸ்ட் சேர் மாதிரி தான் இருக்கும். அதனால சேரில் உட்கார மாதிரி அவங்கள சும்மா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து உட்கார வச்சு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். சும்மா உட்கார்றதுக்கு அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போக தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. டைப்பரே அவங்க போட்டிருந்தா கூட கொஞ்ச நேரம் சேர்ல உட்கார மாதிரி அவங்க அது கூட வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 4-5 டேஸ் வந்து அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உட்கார்றதுக்கே வந்து அழுவான் பப்புலாம். அது மாதிரி அதுக்கப்புறமா அதில் வந்து பொம்மை இருக்கு, இது வந்து சேரு, அது இதுன்னு சொல்லி உட்கார வச்சு அது ஒரு 4-5 டேஸ் ஆச்சு அவன் அதில் உட்கார வைக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். அவங்க வந்து இதுதான் டாய்லெட்டு, இதில் தான் நீ வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அதில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடணும். சக்ஸஸ்ஃபுல்லியாக அவங்க வந்து அதில் உட்கார கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அவன் வந்து பப்புக்கு நான் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்லாம் அவன் வந்து மார்னிங் அவங்க எழுந்திரிச்ச உடனே ரெஸ்ட் ரூம் போய் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது, கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, அந்த வயசுலலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவோம். பட் ஸ்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோடலாம் வந்து சக்ஸஸ்லாம் ஆகாது. அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 1 மந்த் கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஃபைனலி ஒரு நாள் வந்து அவங்களே வந்து கற்றுப்பாங்க. பப்புக்கு வந்து நான் என்ன பாட்டி ட்ரைனிங் சீட் வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து லவ் லேப்ல இருந்து வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் வந்து இங்கே பிக்சர் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து காமிச்சா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக பிக்சர் வந்து காட்டுறேன். எக்ஸாக்டாக இதுதான் இப்போ இருக்கிறது, நான் வந்து பப்புக்கு கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது மேலே இருக்கிற இந்த பார்ட் இருக்குல்ல, எல்லோ அண்ட் ஆரஞ்சு, இது ரெண்டுமே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இந்த மேலே இருக்கிற பார்ட்டை வந்து நீங்கள் நம்மளோட ரெகுலர் டாய்லெட்டில் வந்து சீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா அவங்க வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா, இதுலலாம் உட்காந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசான அப்புறமா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இது எனக்கு வந்து இப்போதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ பப்பு வந்து ஃபுல்லாக இதில் வந்து போகிறதுக்கு கற்றுக்கிட்டான், ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு. அதனால நம்மளோட டாய்லெட்லேயே வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பட் இந்த சீட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கள் வீட்டு டாய்லெட் வந்து இப்படி ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப்புக்கெலாம் இந்த சீட்டு வந்து செட் ஆகாது. மேலே இருக்கிற அந்த பார்ட் மட்டும் செட் ஆகாது. ஸோ இதை வந்து 2 in 1 நான் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்குலாம் வந்து யூஸ் ஆகும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குது டாய்லெட் அப்படின்னா, இந்த மேலே இருக்க சீட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் பாட்டி ட்ரெயினர் சீட்டாக மட்டும் ஃபுல்லாக வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லவ் லேப்போடது இதை தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆக போகுது ரெகுலர் யூஸ்க்கு அப்புறமா, நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது 800 சம்திங்கா என்னன்னு தெரியல, அதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 600 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஸோ நான் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணேன் பாட்டி சீட்டில் வந்து பப்பு உட்காரதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து சும்மா சேரில் உட்கார்ற மாதிரி அவன் அது கூட அடாப்ட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி உட்கார வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா டைமிங் பார்த்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது பப்பு மட்டும்தான் பண்ணுவானா இல்லை எல்லா குழந்தையும் பண்ணுவானா அப்படின்னு எனக்கு தெரியல, பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து பாட்டி வருது அப்படின்னா அவங்களாவே நேச்சுரலாகவே ஸ்குவாட் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க எப்போலாம் வந்து பப்பு வந்து ஸ்குவாட் பண்ணியிருக்கானோ அப்போலாம் வந்து எனக்கு தெரியும் அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறான் அப்படின்னு.
அந்த மாதிரி அவனை அந்த பொசிஷனில் வந்து அவனை பார்த்தேன் அப்படின்னா டக்குன்னு அவனை வந்து தூக்கிட்டு போய் அதில் வந்து உட்கார வச்சிருவேன். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்து போகும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறது சொல்ல தெரியாமல் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கும். இப்போ கூட வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு 3 வயசு வரைக்கும் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கம்ப்ளீட்டாக கற்றுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப பேஷன்ஸ் வேணும். அதுக்கப்புறமா நிறைய டைம் வந்து ஆகும். கண்டிப்பாக ஒரு 3 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நைட் டைமில் வந்து அவங்க சொல்கிறதுக்கு எப்போ கற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா பப்பு வந்து இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. நைட்டில் வந்து இன்னுமே டைப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பப்புக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபுல் டைமே டைப்பர்லேயே தான் இருப்பான். அவன் வந்து பிறந்ததுலேருந்தே ஃபுல் டைமே வந்து டைப்பர்லேயே தான் வச்சுருப்போம். ஏதோ ஒரு டைம் அப்பப்போ வந்து டைப்பர் ஃப்ரீ டைம் வந்து இருக்கும். ஒரு நாள்லேயே வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். பட் ஸ்டில் அவன் வந்து பிறந்ததுலேருந்தே டைப்பர்லேயே தான் இருந்தான். இப்போ ஒரு 4-5 மந்த்ஸாக தான் அவன் வந்து டைப்பர் இல்லாமல் நைட் டைமில் மட்டும் டைப்பர் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கான். இந்த கொஷனும் வந்து 1-2 பேர் கேட்டிருந்தீங்க, பப்பு வந்து எப்போவுமே டைப்பர்லேயே தான் இருப்பானா அப்படின்னு. ஸோ அந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்ட கொஷன் வந்து என்ன டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க பப்புக்கு, ஏதாச்சும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல டைப்பர் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் பப்புக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இந்த டைப்பர் தான் டெடி பிராண்டோடது. இதில் வந்து இப்போ பப்புவோட சைஸ் வந்து எல். ஸோ எல் சைஸில் 9 to 14 kg. இது வந்து சைஸை பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நான் பப்புக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ அது வந்து பப்பு பிறந்ததுலேருந்தே டைப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸ்டார்ட் பண்ணப்போலாம் வந்து பப்புக்கு பேம்பர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பேம்பர்ஸ் வந்து பயங்கர காஸ்ட்லி. அது எனக்கு அப்போல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்லாம். டைப்பர் அப்படின்னோடனே நம்ம மைண்ட் வந்து பேம்பர்ஸ்க்கு தான் போகுது. அது மாதிரி போயிட்டு நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 மந்த்ஸ் வரைக்குமே பப்புக்கு வந்து பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பயங்கரமாக காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பேம்பர்ஸில் வந்து நியூ பார்னோட டைப்பரே ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அந்த டைப்பரே ஒரு சின்ன பேக்கே வந்து 1200 1400 நினைக்கிறேன் ஒரு சின்ன பேக்கு. பட் ஸ்டில் பப்புக்கு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த டெடி டைப்பர் வந்து நான் ஒரு 5 மந்த்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன் பப்புக்கு. ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்து தான் நான் இதை வாங்கினேன். பட் வாங்கினதுக்கப்புறமா எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே டிஃப்ரென்ஸே தெரியல. எனக்கு அந்த பேம்பர்ஸ்க்கும் இந்த டெடி டைப்பருக்கும் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. லிட்ரலி இது சாஃப்டாக இருக்கும். எலாஸ்டிக் எதுவுமே வந்து அவங்கள வந்து இது பண்ணாது, எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லீக்கேஜ் இஷ்யூ கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் இது எதுக்காக பேம்பர்ஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும். எலாஸ்டிக்கும் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். எங்கேயுமே வந்து ரஃப்பாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அண்ட் தென் லீக்கேஜ் இஷ்யூஸும் வந்து இது வரைக்கும் எனக்கு இருந்தது கிடையாது. அந்த 5th மந்தில் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுலேருந்து இப்போ வரைக்கும் பப்புக்கு வந்து இதே டைப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேம்பர்ஸில் வந்து ஒரு குட்டி பேக் டைப்பரே வந்து 1300 1400க்குலாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் ஸ்டில் டெடியில் வந்து ஒரு பெரிய பேக், இதுவும் ஆன்லைன்லலாம் நீங்கள் அமேசான்லலாம் வாங்கினீங்கன்னா buy 1 get 1 அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். அதனால ஒரு பேக் வாங்கினா இன்னொரு பேக் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பெரிய பேக், இவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட ஒரு பில்லோ சைஸ் இருக்கும். ஒரு 70-80க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கவுண்டரில். ஸோ அவ்வளோ டைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு 1000 rupeesக்குள்ளே வாங்கிக்கலாம். 800 900 இல்லை 1000 இந்த சைஸை பொறுத்து கொஞ்சம் காசு மட்டும் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் பப்புக்கு நாங்கள் வாங்குறதே வந்து மேக்ஸிமம் ரேட்டே வந்து 1200 தான். அந்த 1200க்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னா 2 months 3 months வந்து அது அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போலாம் வந்து நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்றனால 3 monthsக்கு ஒரு வாட்டி தான் இப்போ வந்து டைப்பரே வாங்குறது. ஃபர்ஸ்ட்லாம் அந்த பேம்பர்ஸ்லாம் வந்து ஒரு மாதத்துக்கே 3-4 வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கே வந்து 3000 4000 அப்படிலாம் டைப்பருக்கு மட்டுமே செலவாகும். ஸோ அந்த பேம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ண போனால் டெடி வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு இந்த பேம்பர்ஸ் டைப்பரில் கூட லீக்கேஜ் இஷ்யூஸ்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு. பப்பு சின்ன வயசில் இருக்கும் போது வேக்சின் போடுறதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம். அப்போல்லாம் வந்து பேம்பர்ஸ் தான் போட்டிருப்பான். பட் ஸ்டில் ஹாஸ்பிட்டல்லே வந்து பயங்கரமாக லீக் ஆகி டைப்பர், அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி நிறைய சம்பவம்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த டைப்பரில் வந்து ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருந்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னை வந்து கேட்டிங்க அப்படின்னா டைப்பர் நான் வந்து இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், பப்புக்கு வந்து நான் எப்படி பாட்டி ட்ரெயின் பண்ணேன் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக வந்து உங்களோட கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயமே வந்து நமக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் வேணும், நிறைய டைம் ஆகும் அதுக்கு. அண்ட் தென் நடுவில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி போனாதான் ஒரு காலத்தில் ஒரு 6 months மேபி ஒரு 8 months கூட ஆகலாம், அத்தனை மந்த்ஸ் ஆகும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிறதுக்கு. அதனால ரொம்ப பொறுமையாக வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து கிட்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது, நம்மளோட இந்த அடல்ட் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயே வந்து அந்த டாய்லெட்லேயே வந்து உட்கார வைக்கலாம், இல்லை ஸ்குவாட் பண்ணி போக சொல்லலாம், அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு அவங்க சைஸ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பாட்டி சீட் வாங்கிக்கிறது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாராச்சும் 3 year old மதர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை 3 year oldக்கு மேலே இருக்கிற மதர்ஸ் வந்து யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போ கம்ப்ளீட்டாக இந்த நைட் டைமில் கூட கம்ப்ளீட்டாக வந்து பாட்டி ட்ரெயின்ட் ஆகிறதுக்கு எத்தனை வயசு ஆகும் அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே தெரியல, மேபி மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து பப்புவோட மார்னிங் ரொட்டீன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து பப்பு குளிக்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ குளிச்சிட்டான் அப்படின்னா மத்தியானம் வந்து நல்லா தூங்குவான். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், பப்புவோட மார்னிங் வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. அண்ட் தென் பாட்டி ட்ரைனிங்கை பற்றி உங்களுக்கு இருந்த டவுட்ஸ், உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்